இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது பற்றிய சரிபிழைகள் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2 இடங்களை தவிர இனி அனைத்து இடங்களுக்கு நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தோம். இதுவரை அவர்கள் குறிப்பிட்ட 9 சபைகளில் பருத்தித்துறை, சாவகச்சேரி சவிந்த ஏனைய 7 இடங்களிலும் நாங்கள் நிராகரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். நாங்கள் மாத்திரமல்ல, பல சுயேட்சை குழுக்களும் பல கட்சிகளும் கூட ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த இளைஞர்கள் சம்பந்தமான பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் இங்கே இருக்கக்கூடிய பிறப்பு சான்றிதழ் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் அவர்களால் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இங்கு கொடுக்கப்படும் சகல பிறப்பு சான்றிதழ்களும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகின்றது. அதனுடைய ஃபோட்டோ பிரதியைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம். ஆகவே அந்த ஃபோட்டோ பிரதியில் இங்கே இருக்கக்கூடிய என்னென்னு சொல்வது பிறப்பு சான்றிதழ் தரக்கூடிய அந்த கந்தோரில் அது உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய ஃபோட்டோ பிரதியில் அந்த உறுதிப்படுத்தல் இருக்கிறது. அது இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள், ஒரிஜினலாக இல்லை என்று அது சொல்லப்படுகிறது. நாங்கள் அனைத்து தேவையான அளவுக்கு இளைஞர்களை கொடுத்திருக்கிறோம், அனைத்து இளைஞர்களுக்குமான பிறப்பு சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம். அந்த பிறப்பு சான்றிதழிலும் ஐடென்டி கார்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு 90 91ஆம் ஆண்டு 2லும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும், எல்லோருக்கும் தெரியும். பிறப்பு சான்றிதழிலும் இருக்கக்கூடிய 91ஆம் ஆண்டு என்று சொல்லி சொன்னால், ஐடென்டி கார்டிலும் அது 91ஆம் ஆண்டில் தான் ஆரம்பிக்கின்றது. ஆகவே இலகுவாக இவர்கள் இதனை செய்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் கொடுத்த பிரதிகள் அனைத்திலும் ஜேபி அதனை அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணித்தான் நாங்கள் இதனை கொடுத்திருக்கிறோம். அப்படி கொடுக்கப்பட்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜேபி அதனை அவர் சைன் பண்ணது பிழை என்று சொன்னால், ஜேபியை என்ன காரணத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் ஜேபியினால் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த பிரதிகள் அனைத்தும் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கந்தோர்களில் எடுக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட் பிரதிகளாக அது இருக்கிறது. ஆகவே இதனை நிராகரிப்பதற்கு எந்த இடமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதி தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது புதிய ஒரு ஓர்டர் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு போன 15ஆம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொன்னால், இந்த ஒவ்வொரு ஏஜி ஆஃபீஸிலையும் இப்பொழுது இந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் தானே, அது அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட அனைத்து பர்த் சர்டிஃபிகேட்டும் அதனுடைய போட்டோ பிரதிகள் அவ்வாறு தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அந்த வகையில் இவற்றை இல்லாமல் செய்வதற்கான எந்த காரணங்களும் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் வெறுமனே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இல்லாத சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம், வேறு கட்சிகளாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரையும் ஓரங்கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை, முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விழுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், இல்லை, மிக பெரும்பாலானவர் இங்கு மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, கிளிநொச்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, வன்னியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்களாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தேர்தல் ஆணையாளர் தான் விரும்பியபடி நேரத்துக்கு நேரம் அவர் இந்த விடயங்களை மாற்றிக்கொண்டிருக்க முடியாது. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிற்பாடு அவர் இவ்வாறு புதிய புதிய விஷயங்களை சொல்வாராக இருந்தால், அதுக்கிடையில் நாங்கள் பல வேலைகளை செய்துவிட்டோம், பல பேருடைய பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து விட்டோம், பல பேரிடம் கையெழுத்து வேண்டி விட்டோம். இவை எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு போன 15ஆம் தேதி ஒரு புதிய சைக்குலர் அனுப்புவதாக இருந்தால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? தேர்தலுக்கு முன்பாக இவை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லை. 15ஆம் தேதி 3ஆம் மாதம், இந்த மாதம் 15ஆம், இந்த 20ஆம் தேதி 5 நாட்களுக்கு முன்பு ஒரு சைக்குலர் அனுப்பப்பட்டதாக எங்களுக்கு தேர்தல் இங்கே பிரதி ஆணையாளர் சொல்லுகிறார். இவற்றுக்கு மேலாக இன்று காலையில் நாங்கள் அதனை கையளிக்க வருகிற பொழுதோ, இவர் ஈசன் என்னுடன் இருந்தார், மயூரன் என்னுடன் இருந்தார். அவர்கள் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும்.
தேர்தல் அதாவது வந்து இது ஜேபி எல்லாம் அப்ரூவ் பண்ணது. அவர் அங்கு முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அவரிடம் கதைத்து அவர்கள் தான் வந்து சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும். அது சகலதும் இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது. அவர்கள் எங்களை பார்த்தது, பேசியது, தாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது அனைத்தும் இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் சொன்னதுக்கு பிற்பாடுதான் நாங்கள் இதை கையெழுத்திருக்கிறோம். ஆகவே இதை நிராகரிப்பதற்கான எந்த கிரவுண்டும் நிச்சயமாக இல்லை. இப்பொழுது நாங்கள் கேட்டபொழுது சொன்னார்கள் கொழும்பில் இருந்து எங்களுக்கு நிராகரிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பு தேர்தல் ஆணையாளரிடமிருந்து தங்களுக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் தொலைபேசி மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்துடன் கேட்டபொழுது அவர்களும் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. இன்று காலமே நாங்கள் இங்கு வந்து கையளிக்க வருகிற பொழுது இவர்களும் சொன்னார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. ஆனால் திடீரென்று இவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம். நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் ஆணையாளரிடம் கேட்டிருக்கிறேன், எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன். நாளைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் உடனடியாகவே உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கான தடை உத்தரவை பெறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கொழும்பில் உள்ள சட்டத்தணிகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு அநேகமாக இவர்களை தந்தவுடன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இது நிச்சயமாக வந்து நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏனென்று சொல்லி சொன்னால் இப்பொழுது அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் கூட நான் இப்பொழுது சுமந்திரனுடன் பேசிக்கொண்டேன். சுமந்திரன் சொன்னார் அண்மையில் கொண்டு வந்த சட்டத்தில் கூட இந்த பர்த் சர்டிபிகேட் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் அங்கு இல்லை. ஆகவே இல்லாத ஒரு விஷயத்தை இப்பொழுது உருவாக்குகிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் எங்கள் எல்லோரையும் ஓரங்கட்டிவிட்டு அரசாங்கம் தான் விரும்பியவரை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையாளர் துணை போகிறார் என்று சொன்ன ஒரு விடயம்தான் எங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே நாங்கள் உடனடியாக இது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இங்கு இல்லை. இவரிடம் கேட்டபொழுது கூட இவர்களால் இதற்கு இந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் கொழும்பில் சொன்னதை கேட்டு சொன்னதை சொல்பவர்கள் போல் எங்களுக்கு கிளிப்பிள்ளைகள் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் நீதிமன்றம் செல்வது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு வழியாக எங்களுக்கு இருக்கிறது. இந்த வழக்கு யாருக்கு எதிரான வழக்கு? இந்த வழக்கு தேர்தல் ஆணையாளருக்கு, இங்க இருக்கக்கூடிய பிரதி தேர்தல் ஆணையாளர், இங்க இருக்கக்கூடிய தெரிவத்தாட்சி அலுவலர் அனைவருக்கும் எதிரான வழக்காகத்தான் இது இருக்கும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு ஆதரவான உள்ளாட்சி சபை உறுப்பினர்களை கொண்டு வருவதற்காக இதனை செய்திருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன், திரும்ப நாங்கள் சொல்றோம். எல்லோரையும் ஓரங்காட்டி சுயாட்சிகளை ஓரங்காட்டி பல்வேறுபட்ட அரசியல் ஓரங்காட்டி ஒரு சில அரசியல் கட்சிகள் தான் இப்போது கிடைத்திருக்கு. பல அரசியல் கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தனியே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை மாத்திரமல்ல. தமிழ் காங்கிரஸில் ஒரு இடம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி MMCயில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு பிழையான விடயம். நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் தேவையான அளவுக்கு கொடுத்திருக்கிறோம். இளைஞர்களுக்கான பிறப்புச் சான்றிதழ் சரியான முறையில் கொடுத்திருக்கிறோம். இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம். இவை அனைத்தும் கையில் இருக்கு. அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான வசதிகள் அனைத்தும் இருக்கிறது. அனைத்தும் இருக்கத்தக்கதாக இது கொடுக்கலாம் என்று எங்களுக்கு சொல்லி இப்பொழுது அது நிராகரிக்கப்பட்டதை சொல்லுவது எந்த விதத்தில் சரியானது? ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த வழக்கை போடுமா அல்லது ஏனைய நிராகரிக்கப்பட்ட முதல் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இப்போ சட்டத்தண்ணியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கு போட முடியும் என்று சொல்கிறார்கள். கன பேர் போடுகிற பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்கும். ஆகவே ஏனையோரும் இப்ப நாங்கள் ஒரு கட்சியாக அதனை செய்கின்றோம். ஏனைய கட்சிகள், ஏனைய சுயேட்சை குழுக்களும் கூட இவர்களுடன் இணைந்து கொள்ளலாம். கொழும்பில் இப்பொழுது நிசாம் காரியப்பர் இது தொடர்பாக அந்த சட்டத்தினுடன் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏனையோரும் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அவருடன் பேசலாம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இதுவரையான காலப்பகுதியில் வேறு எந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியிலாவது இவ்வளவு மோட்டுத்தனமான முட்டாள்தனமான ஒரு முடிவை நாங்கள் இதுவரை பார்த்தது கிடையாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கு அதாவது உங்களுக்கு ஒரு இளைஞனை இவன் இளைஞன் தான், அவர்கள் சொன்ன 18 வயசுக்கும் 35 வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞன் தான் என்று நிரூபிப்பதற்கான சகல ஆவணங்களும் இருக்கிறது. ஐடென்டி கார்டு இருக்கிறது, பர்த் சர்டிபிகேட் இருக்கிறது, ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி இருக்கிற பொழுது அதை ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் இதில் அது என்னன்னு சொல்லி தேர்தல் அந்த ரெஜிஸ்ட்ராரனுடைய எம்பலமோ அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது. ஏன்னு சொன்னா இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு வழிமுறை இருக்கிறது. அதுக்கான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. இளைஞரா இல்லையா அடையாள அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு காரணத்தை சொன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதாவது இது பிழையான விடயம். யார் ஏற்றுக்கொள்ளினம் ஏற்றுக்கொள்ள என்பது வேறு. இது ஒரு பிழையான விடயம், பிழையான அணுகுமுறை.
இது அது சாதாரண மக்களை இவர்கள் மிக மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள். ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுப்பதெல்லாம் இப்படியான ஒரு கிராம மட்ட தேர்தலில் அவர்கள் எத்தனை டாக்குமெண்ட் நாங்கள் அவர்களுடன் கேட்க முடியும்? அவர்கள் எவ்வளவு இடத்துக்கு நாங்கள் துரத்த முடியும்? இதெல்லாம் மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த மோசமான அணுகுமுறை என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது, தென்பகுதியை பற்றி எனக்கு தெரியாது. இங்கு இருக்கக்கூடிய மக்களை இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சுயேட்சை குழுக்களை ஓரம் கட்டுவது இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பதாக எங்களுக்கு தோன்றுகின்றது. நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்று இதற்கான தீர்வை கட்டாயம் நாங்கள் எட்டுவோம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற 17 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் சம்பந்தமான ஆட்சேபனைகளும் தீர்ப்புகளும் தற்போதுதான் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சி நாங்கள் போட்டியிடுகிற சகல சபைகளிலும், அதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல சபைகளிலும், எங்களுடைய 17 சபைகளிலும் எங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல் கிளிநொச்சியிலும் 2 சபைகளுக்கான தேர்தல் தான் இப்பொழுது நடைபெற இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வவுனியா, முல்லைத்தீவு, திருவோணமலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலேயும் எங்கள் தமிழரசு கட்சியினுடைய சகல வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மன்னார் மாவட்டத்திலே மாந்தை மேற்கு சபையினுடைய வேட்புமனு மட்டும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறையிலிருந்து இன்னும் எங்களுக்கு செய்தி வரவில்லை. 56 சபைகளிலே மொத்தமாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே போட்டி போடுகிறோம். 55 இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அம்பாறையிலே வினயமாக அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகையினாலே வடக்கு கிழக்கிலே நாங்கள் ஒரு தமிழ் பிரதேசமாக, தமிழ் தேசமாக இந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்படுவத வேண்டும் என்று கோருகிறதன் ஒரு அடிப்படை, எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை நாட்டிலே நடைபெறுகிற சகல தேர்தல்களிலேயும் மக்கள் ஆதரித்து வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதிலே ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டதான ஒரு தோற்றம் தென்படுகிற காரணத்தினாலும் இந்த சந்தர்ப்பத்திலே, நான் காலையிலே சொன்னதைப் போல, இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மக்கள், வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒன்றாக ஒரு கட்சியோடு சமஷ்டி கோரிக்கையை முன்வைக்கின்ற, தமிழ் தேசத்தை உறுதிப்படுத்துகிற இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாகத்தான் தமிழ் தேசத்தின் இருப்பை இந்த தீவிலே நாங்கள் திரும்பவும் முழுமையாக வெளிப்படுத்த முடியும். ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பந்தமாக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். விசேடமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே திரு சுயிர்தன் இதனை மேற்பார்வை செய்தார். சகல மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அப்படியாக எங்களுடைய கட்சியிலே இந்த விடயங்களை குறித்து கவனம் செலுத்தி கடுமையாக உழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல வருகிற நாட்களிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயும் தெளிவான முறையிலே மக்களிடத்திலே உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரங்களை நாங்கள் எப்படியாக உபயோகிப்போம், மக்களுக்கு எப்படியாக சேவை செய்வோம் என்பதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய மக்களுடைய அவதானத்தை நாங்கள் ஈர்த்து வாக்காளர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மூலப்பிரதி தொடர்பான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது சர்க்குலர் இஷ்யூ குழப்பம் ஏற்படுத்தி இருப்பதாக, இது தொடர்பாக என்ன நினைக்கிறேன்? சட்டத்திலே அந்த திருத்தத்தை நான் பார்த்தேன். 2023ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க திருத்த சட்டத்திலே இளம் வேட்பாளர்கள் 25% இருக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு சபையிலேயும் அந்த 25% எந்த அளவு எண்ணிக்கையானது என்பதை தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி மூலம் பிரசுரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு திகதியை எப்படியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விவரமாக சட்டத்திலே சொல்வதில்லை. அது சுற்று நிறுவனங்களின் மூலமாகவும் வேறு அறிவூட்டல்களின் மூலமாகவும் தான் செய்யப்படுகிறது. ஆகையினாலே அந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு
தெளிவாக உதவி மாவட்ட பதிவாளர் உறுதிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியாக பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் ஒரு சத்திய கடதாசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற சுற்று நிருபம் எங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. ஆகவே அந்த சுற்று நிருபத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தோம். உங்களுடைய வேட்புமனுக்கள் மூலப்பிரதி வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. மூலப்பிரதி என்று சொல்லவில்லை, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி. அந்த அத்தாட்சிப்படுத்துபவர் மாவட்ட மேலதிக மாவட்ட பதிவாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக தீர்மானித்திருக்கிறார்கள். அது தொடர்பான சட்ட விளக்கங்கள் அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கிறதா அல்லது இது சரியாகத்தான் நடந்தது? நான் நீதிபதியிலே வரும் சட்டத்தின் தெளிவற்ற தன்மை இருக்கா சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது தெளிவற்ற தன்மை இருக்கிறதா? அது குறித்து நான் இப்பொழுது சொல்ல முடியாது. ஏனென்றால் யாராவது நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றம் தான் அதுக்கான வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டும். நான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் வேறொரு கட்சிக்காக போய் நீதிமன்றத்திலே ஆஜராவது கடினமான விடயம். அதை நான் செய்ய மாட்டேன். இந்த விடயத்தில் அது செய்ய முடியாது. உங்களையும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்பு கொண்டதாக தெரிவித்திருந்தார். தற்போது அங்கே மண்டபத்தில் இந்த பலரும் இதை பற்றி பேசினார்கள். அனைவருக்கும் உதவி செய்வதற்காக அந்த சட்டத்தின் திருத்த சட்டத்தை நான் எடுத்து எல்லாருக்கும் காண்பித்தும் இருந்தேன். அது வேறு விடயம். தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகர்களினால் கட்சிகள் சரியாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்களா? ஆம், தருணத்துக்கு தருணம் மிக தெளிவான அறிவுரைகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருந்தன. கட்சி செயலாளர்களுக்கு அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி கிரமமாக அனுப்பி கொண்டேதான் இருந்தார்கள். 2025 ஆண்டினுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை இன்றைய தினம் தாக்கல் செய்து அதனுடைய இறுதி முடிவுகளை தரிசித்துக் கொண்டு இப்பொழுது ஊடகவியலாளர்கள் வாயிலாக மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி. முதலாவதாக இங்கே எங்களோடு இருக்கின்ற எங்களினுடைய தோழர் அமைச்சர் மற்றும் அனைத்து தோழர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இம்முறை எமது தேசிய மக்கள் சக்தியானது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக 17 உள்ளூராட்சி கட்டமைப்புகளிலும் தன்னுடைய வேட்புமனுக்களினை தாக்கல் செய்திருந்தது. அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட 17 உள்ளூராட்சி சபைகளிலும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியானது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ வேட்பாளர் சார்ந்தோ எந்த விதமான ஒரு விலக்குகளுக்கு முற்படாது அத்தனை வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது நாங்கள் எங்களினுடைய மக்களுக்காக எவ்வளவு பொறுப்புணர்வோடு இவற்றினை தயாரித்திருக்கின்றோம் என்பதனை முதல் படியாக காட்டுகின்றது என்பதனை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆரம்பமானது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம், இந்த திசை காட்டியினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம், அதன் வழியாக ஏற்பட்டிருக்கின்ற சட்டவாக்கம், அதனால் ஏற்படுகின்ற நிர்வாகம் உள்ளூர் மட்டம் வரை செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த வேட்பு மனுக்களை மிகவும் அவதானமாக தயாரித்து இன்றைய தினம் சமர்ப்பித்து அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். இது எங்களினுடைய மிக முக்கியமான வெற்றியாக இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது. யாழ்ப்பாணம் என்பது ஒரு முகவரி மட்டுமல்ல, ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு வரலாறு, அது ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியல் வரலாற்றினை கொண்ட இந்த யாழ் மண்ணிலே அனைத்து 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியானது ஒருமித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி திசை காட்டியின் வழியாக மக்களினுடைய வழியினை மேல் நோக்கி கொண்டு செல்ல உந்து சக்தியாக அமையும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் உறுதியாக நம்புகின்றேன். குறிப்பாக தற்போது வெளியில் வந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட சில கட்சிகள் தங்களுடைய வேட்பு மனுக்கள் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் NPP சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையகத்தினுடைய தவறான வழிநடத்தல் இங்கு தவறாக
செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியாகவும் இதற்கெதிராக வழக்கு தாக்கல் செய்ய போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அவர்கள் சொல்வதில் உண்மைகள் என்ன, நேற்று இரவு முதல் நாள் எல்லாம் நாங்கள் அவர்களுடைய காரியாலயத்துக்கு சென்று அவர்கள் தயாரிக்கின்ற அந்த வேட்பு மனுக்களை நாங்களும் தலையிட்டு ஏதாவது கிருகுதால வேலைகளை நாங்கள் செய்திருப்போம் போன்று தெரிகின்றது. அதனால்தான் இதெல்லாம் சும்மா வெற்று கதைகள் வேண்டாம். யாராக எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இது முதலாவது தடவை அல்ல. இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்கின்ற முறைமைகள் தொடர்பாக அல்லது இதில் இருக்கின்ற பெண் வேட்பாளரா அல்லது ஆண் வேட்பாளரா இளம் வேட்பாளர்களா அல்லது இவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றது. இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். சாதாரணமாக ஏலவில் படிக்கின்ற ஒரு அரசியல் படிக்கின்ற ஒரு மாணவரிடம் கேட்டாலும் கூட இதுதான் இப்படிதான் என்று மிக தெளிவாக சொல்லுகின்ற போது இவர்கள் இதில் அக்கறை இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. அதனால் நாங்கள் இந்த மாதிரியான கூற்றுக்களை கண்டு அலட்டிக் கொள்ளப் போவதில்லை. ஐயா, தயவு செய்து கூறுகின்றோம் நாங்கள், அதாவது தாங்களது முடியாமையை மூடி மறைப்பதற்கு, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆடையை மேலே போட்டுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள், கிடையாது, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்த போதிலும் கூட நாங்கள் மாத்திரம் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். நாங்கள் இந்த 17 சபைகளுக்கும் ஒரு சபை கூட நிராகரிக்காது. எல்லா சபைகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும். கபிலன் சொன்னது போன்று யாழ்ப்பாணம் என்பது வரலாறு. யாழ்ப்பாணம் என்பது எங்களுடைய ஆசிரியர் சொல்வது போன்று இது ஒரு மாற்று கருத்துக்களினுடைய ஊற்று. அப்ப அந்த ஊற்றில் பிறந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய திருகுதாளங்கள் விளையாட்டுக்கள் என்னவென்று. அதனால் அது சம்பந்தமாக நாங்கள் அலட்டிக் கொள்வதில்லை. எங்களுடைய வெற்றி உறுதியான வெற்றி. இதில் இருந்து முதலிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதில் இவர் குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இப்போ உதவி தேர்தல் ஆணையர் இந்த இளைஞர்களுக்கான ஒதுக்கீடு சொல்லப்பட்ட விடயத்தில் அவர்களை பிறப்பு சான்றிதழை சத்திய கடதாசி முடிக்கணும் என்ற விடயம் தங்களுக்கு சொல்லப்படையிலே. அப்படி உங்களுக்கு ஏதாவது சொல்லப்பட்டதா? இல்லை, அவங்க எழுத்து தேர்தல் ஆணையகத்தில் இருக்கின்ற கடிதங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டது. அந்த 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 அறிவுறுத்தலை பின்பற்றி தான் நாங்கள் தயாரித்திருக்கோம். அது அவர்களுக்கு வந்ததா இல்லையா, பார்த்தார்களா, கேட்டார்கள், தெரியாது. உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் 2025 பெயர் குறித்த நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அறிவித்தல். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தேர்தலுக்காக 148 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். அந்த வகையிலே 136 கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. 23 சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. 114 கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 10 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 22 கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. 13 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்புமனு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. ஞானப்பிரகாசம், சுலக்ஷன், நரேந்திரன், கௌசல்யா ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வல்வெட்டித்துறை நகர சபைக்கான வேட்புமனுவிலே ராமச்சந்திரன், சுரேன் அவர்களுடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுவும் ஜோகேஸ்வரி அருளானந்தம் அவர்களுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. பருத்தித்துறை நகர சபைக்கான வேட்புமனுவிலே அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சாவகச்சேரி நகர சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய
நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே வேளையிலே மகாலிங்கம் சதீஷ், பெரியான் சிவகுருநாதன் ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. கார்நகர் பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நியமன பத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வேலணை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனு விவரங்களிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற அதே வழியிலே துரைராஜா சுஜீந்தன் அவர்களுடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே சவரிமுத்து ஸ்டார்லின் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே தமிழ் மக்கள் கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே மக்கள் போராட்ட முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, பொது ஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடையதும் தவ நிலவின் தாசன் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. பருத்தித்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் கூட்டணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் ஆல்பர்ட் ரெஜி ராஜேஸ்வரன் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. சாவகச்சேரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே சுயேட்சை குழு வைத்திலிங்கம் ஜெகதாஸ் என்பவருடைய சுயேட்சை குழுவும் குணரத்தினம் குகானந்தன் என்பவருடைய தலைமையிலான அந்த சுயேட்சை குழுவுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே திலீப் ஜீவரஞ்சன் என்பவருடைய தலைமையிலான சுயேட்சை குழுவுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிகள், ஒவ்வொரு சுயேட்சை குழுக்கள் சமர்ப்பித்த அந்த நியமன பத்திரங்களை நாங்கள் தேர்தல் சட்ட விதிகளுக்கு அமைவாக பரிசீலித்த வகையிலே அங்கு காணப்படுகின்ற குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த விவரங்கள் அவர்களுக்கு இந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களான கலந்துரையாடலே வாசிக்கப்பட்டு அவை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றது. பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிப்பது தொடர்பான ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுவதாக கட்சிகள் வெளியில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான சட்டம் பிறப்பு சான்றிதழ்கள் தொடர்பாக எங்களுக்கு தேவை ஏற்பட்ட போது நாங்கள் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற அந்த விடயங்களிலே நாங்கள் பரிசீலித்து அதற்குரிய அறிக்கையை அவர்களிடத்திலே கோரியிருந்தோம். அதன் அடிப்படையிலும் ஏற்கனவே சட்டத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் தான் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த வகையிலே நாங்கள் அதற்கு கட்டுப்பட்ட வகையிலே எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சனா. இன்றைக்கு எங்களோட சுயேட்சை குழு வந்து மொத்தம் 16ல் 11 தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறத தடை செய்திருக்கிறோம். கதைக்கிறது தடை செய்யலை, கதைக்கலாம், ஆனால் அதை ஒளிபரப்பலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அதுவும் ஒரு வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திட்டமிட்ட செய்த வேலை தான். அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்துலேயும்
நொமினேஷன் அக்செப்ட் பண்ணப்படுற எல்லாத்துலேயும் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாண்டும் வேற ஒரு தமிழ் கட்சியோட சேர்ந்து கூட்டணி தொடர்பாக வேறு ஏதாவது கட்சிகளோட பேசி இருக்கிறீங்களா? இல்லை, இப்போ நான் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கிறேன், யாரோடையுமே பேசல. கயந்திரமார் பொன்னம்பலம் வந்து என்னோட நல்ல இதோட இப்போ நல்ல வடிவாக கதைக்கிறவர், யாரோடையுமே பேசல. தச்சமே ஏதாவது ஒரு கட்சி வடிவாக வெண்டு எங்களை விட நல்லா வந்துச்சு அவை ஆட்சி அமைக்கல ஒரு நிலைமையில் நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன். எந்த தமிழ் கட்சியாக இருந்தோம், என்பிபி அல்ல, எந்த தமிழ் கட்சியாக இருந்தாலும் அவைக்கு ஆட்சி அமைக்க இயலாட்டி என்னுடைய கண்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன். அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்கலாம் போனாலும் அதை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வடக்கு கிழக்கில் எல்லா சபைகள்லேயும் தாக்கல் செய்வீங்களா இல்லாட்டி? இல்லையா, இப்போ மன்னார் ஒன்றுமே தாக்கல் செய்யலை. யாழ்ப்பாணத்தில் 17 தாக்கல் செய்திருக்கிறோம். மற்றது அதில் சிலதுகள் வந்து ரிஜெக்ட் ஆகாமன்ற ஒரு ஒன்று இருக்குது. நான் எனக்கு டைம் கொஞ்சம் காணாமல் போயிடப்போ நான் முந்தினாவது தான் காசு ஒன்றும் இருக்கையில் முந்தினாவது தான் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து கட்டினான். வவுனியா வந்து 5ல் 4 கட்டியிருக்கிறோம். முல்லைத்தீவு 4ல் 3 கட்டியிருக்கிறோம். கிளிநொச்சி 3ல் 2 கட்டியிருக்கிறோம். மற்றது பூனாரிக்கு நம்ம 1 கிடக்கு கட்டுறதுக்கு அது 24 வரைக்கும் டேட் இருக்குன்னு நினைக்கிறோம். கிழக்கு மாநிலத்தில் எப்போ திருவோணமலையில் அது வந்து கூட எங்களோட சகோதர மொழி பேசுகிறார்கள் இது பெரும்பான்மை கூட தமிழ் இடங்களில் எல்லா இடமே காட்டியிருக்கிறோம். மற்றது மட்டக்களப்புலையும் காட்டியிருக்கிறோம். அம்பாறையில் காட்டியிருக்கோம். இந்த 6 சபையிலே கட்டாததுக்கான காரணம் முதலாவது காசு பிரச்சனையோட உண்மையாகவே காசு பிரச்சனையாக இருந்தது. நேற்று இரவு வரைக்கும் காசு வந்து கொண்டு இருந்தது. கிணவர் எழுதி கொண்டு இருக்கிறீங்க வெளிநாட்டு ஆண்டிகள் காசுல இருந்து எழுதுறது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இப்போ எங்கள் அரசியல் கட்சியோ இல்லை லண்டன்லையும் கனடாவிலையும் போய் உண்டியல் வைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காசு இருக்கல. மற்ற என்னோட வந்த கண்டிஷன் எல்லாம் முன்னாள் போராளிகளும் மற்றது சாதாரணமாக வேலை செய்கிறதும் மற்றது அந்த என்னென்னு சொல்கிறது அதோட வாழ்வாதாரத்தில் பிரச்சனை. அதில் ஒரு 5000 ரூபா கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதால் நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் தந்த காசில் கட்டினேன். தந்த வரைக்கும் அவ்வளோ கட்டியிருக்கேன். நான் அதில் ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே இப்போ கையில் காசு மிச்சம் இருக்குது. அதோட உள்ளூராட்சி தேர்தலுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும். அதையும் நான் அவர்கிட்ட வேண்டி செலவழிச்சேன். மன்னார் வேட்புமனுவிலிருந்து தவிர்க்கப்பட்டதற்கான காரணம் ராசா என்னென்றால் உண்மையாகவே மன்னாரில் ராசா எங்களுக்கு எங்கண்ட அதாவது தமிழ் பேசுகிற இது வந்து சரியான குறைவு. அதில் என் கண்டஸ்டன் வந்து கனவேர் எனக்கு ரெடியாக இருந்தது. கடைசி நேரங்களில் நான் என்னோட காசு வருமா இல்லையான்ற ஒரு பிரச்சனை இல்லை. கனவேர் எனக்கு சொன்னேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 38-40 பேர் டாக்டர் நாங்கள் வேறு ஊரில் கேட்கவா சுயேட்சையாக கேட்கவான்னு கேட்டால் நான் சொன்னேன் உங்களோட காசு இருந்தால் சுயேட்சையாக போட்டு கேளுங்க என்னோட தர முடியுமானா தரண்டு. மன்னாரும் அம்பாரையும் அதே தான் கழிச்சு வச்சிருந்தேன் காசு பிரச்சனை. இப்போ திருவோணமலை கூட நான் என்ன 1% காசு கொடுக்கல. அதனாலே தாங்களாகவே போட்டு கட்டியிருக்கணும். நான் போடுற அந்த பென்ஸ்காரும் திருவோணமலையில் இருந்தால் நீங்கள் யோசிக்க கூடாது. வெசல் அடுத்த தேர்தல் வந்தோன்னா வெசல் பென்ஸ் ஆகிட்டு பென்ஸ் அதுக்கு அடுத்தது ஓடி ஆகும்ண்டு அவன் ஓடி வந்து வச்சிருக்கிறான். அவன் சொன்னவன் இதை பென்ஸை தந்துட்டு ஓடி எடுக்க சொல்லி நான் நினைக்கிற மாநசபைக்கு ஓடியில் வருவேன். இவங்களோட தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சுக்கு கோரிக்கை கொடுத்தேன். பெண் பாராளுமன்றத்தில் சபாநாயகர்கிட்ட கொடுத்தேன். அது தவிர பாராளுமன்றத்திலிருந்து சீனியர் டிஏஜிக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது. என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பல, நான் கதைக்கிறத விரும்பல. அதுக்கு பெரிய ஒரு தலையடி என்று பல தடவை தங்களுடைய என்ன சொல்கிற மீடியா இதில் சொல்லியிருக்கணும். ஸோ நான் சாகிறதுக்கு எனக்கு சந்தோஷம். ஆனால் அது தமிழ் மக்களுக்கு சந்தோஷமாக இல்லைன்றதை பார்க்கணும். ஆனால் அதுக்கான நான் பயப்படலை. நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களாலேயோ அல்லது வேறு ஒருத்தராலையும் எனக்கு பிரச்சனை வராது. எனக்கு என்னுடைய சிறுபான்மை இனத்தால் தான் பிரச்சனை வரும். அமர்வுகளில் உங்களுடைய பேச்சு நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கிற தடை வந்து உள்ளூராட்சி சபைகளில் நீங்கள் தோற்க வேண்டும் என்பதற்கான திட்டமிடல் என்று எதை அடிப்படையாக வைத்து சொல்லுங்கள்? என்னென்னா அப்போ உங்களுக்கு தெரியும் கடைசியாக நடந்த சில உள்ளூராட்சி சபையில் எங்கள்ட பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட அறிக்கையில் அதில் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய புத்தகமே இருக்குது. அதை நான் எடுத்து வாசித்து பார்க்கல கல்விக்கு 0.4% யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு 5.4%. அதை விட விவசாயமோ நீர்ப்பாசனத்துறையோ உள்ளூராட்சியோ ஒன்றுமே முக்கியமாக முஸ்லீம் மக்கள் எனக்கு எதிராக சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. முஸ்லீம் மக்களுக்கு ஸ்பெஷலாக உதாரணத்துக்கு ஒன்றுமே ஒதுக்கப்படையில்லை. அது சம்மந்தமாக நான் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் 280 மில்லியன் வடக்கு கிழக்கில் நான் நினைக்கிறேன் விவசாயம் அல்ல மீன்பிடி குடும்பங்களுடைய இதை மேம்படுத்துறதுக்காண்டி வந்தது. அந்த 250 மில்லியன் எங்கேன்னு தெரியாது. அதை கேட்ட நேரம் அவன் சரியாக கஷ்டப்பட்ட வேடி வரைந்த கல்வியெல்லாம் கேட்குறாருண்டு. நான் நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்கள்லையும் பங்கு பெறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குமே என்றால் அமைச்சர் சந்திரசேகர் நான் விரும்ப மாட்டேன். நான் பாரது அலையாக இருந்தால் நான் இன்விடேஷன் வந்திருக்கு 28ஆம் தேதி கிளிநொச்சிக்கு போட்டிருக்கேன் போவேன். ஆனால் நான் கதைக்காத என்றால் இங்கே வெளியால் கதை கேட்கல வழக்கு போடலாம். எங்கே ஹாசன்ட்டு கேட்டால் இவர் கல்லர் சொன்னாலும் வழக்கு போடலாம். பாராளுமன்றத்தில் கதைக்கல. ஸோ பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணக்கூடிய காரணம் நான் வெளியால் கதைக்கட்டும் அதுக்கு வழக்கில் போடுவோம் என்று நான் கொஞ்சம் அவதானமாக இருக்கும். இது ஒரு அரசியல் பழிவாங்கல்னு நீங்கள் நினைச்சா இதுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயார்? அப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு இது வரைக்கும் 25 வழக்கு இருக்குது. நான் நேற்று ரிப்போர்ட்டை வலிக்கிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சுனா 8 நாள் எழும்பிட்டு வணக்கம் சொல்லி போட்டு இருப்போம் யோசிச்சு என்னென்றால் நான் கதைக்கிறது அவைக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் அது வெளியால் வரையலான்றது நான் கட்டாயம் பாராளுமன்ற காட்சி தான் வரணும் இல்லை. நான் கதைக்காத கூட எழுதுவீர்கள் நீங்கள். ஆகவே
நான் ஏதாவது சொல்ல போகிறேன்றதை நான் உங்களுக்கே சொல்லியப்போ எங்கள் மக்களுக்கு அனுப்பலாமே ஒழிய பாராளுமன்றத்தில் கதைச்சி தான் செய்ய வேண்டியில்லை. பட் என்னோட சொல்கிறேன், பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் ஆக்ஷன் எடுக்க போகிறதில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமநாயக்கம் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள நல்ல நண்பர்கள். அது தெளிவாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. அது மக்கள் தான் ஏமாற்றப்படுறோம். இதில் நிற்கிற மக்கள்லேருந்து மைக் பிடிக்கிற ஆக்கள்லேருந்து எல்லாருமே ஏமாற்றப்படுறோம். உள்ளுக்குள்ளே நடக்கிறது வேறு, வெளியே நடக்கிறது வேறு. அதெல்லாம் கதைச்சிடுவேனோ மைக்கில் என்ற பயம், அவ்வளோதான். முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு இன்றும் யாழ் மாவட்டத்தில் அரசாங்கத்தின் பாதுகாப்பு வழங்கப்பட்டு சுமந்திரன் ஐயா சொல்லுங்க, பேரோட சொல்லுங்க. இல்லையா பெண், அது என்னென்றால் என்பிபி அரசாங்கம் யாரை பாதுகாக்க வேண்டும், யாரை பாதுகாக்கக்கூடாதுன்றதை அவ தான் தீர்மானிக்கணும். அதே பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீட்டு போன ஆள். அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு மாற்றிகளையும் அவரை தான் தாங்கள் பிரதிநிதியாக, பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை, ஆனால் அவரை தான் பிரதிநிதியாக எடுக்க போயிடுமா. அப்படியான நிலையில் நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கும் ஊதுப்படுது. அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக ஏறக்குறைய 25 வழக்குகள் பதிவு 19 இப்போ கையில் இருக்குது. 19 ஏதாவது ஒரு வழக்கு அர்ச்சுனா ராமநாதன் பதிவு செய்வாராக இருந்தால் எப்பொழுது இந்த முதலாவது வழக்கை பதிவு செய்ய போகிறீர்கள்? எதற்கு எதிராக பதிவு செய்ய நான் நினைக்கிறேன் அப்போ கணக்க இதுகள், அதாவது தெரியும் உங்களுக்கு சுவஸ்திகா அருணலிங்கம் என்றால பற்றி ஒரு வசனம் கூட பாராளுமன்றத்தில் நான் கதைக்கல. ஆனால் பிமல் ரத்நாயக தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிற சுவஸ்திகா அருணலிங்கத்தை பற்றி நான் கேவலமாக காய்ச்சினான் கன்சாலேருந்து நீக்க கதைக்காத வசனங்களே நீக்கியிருக்கணும். பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக என்னால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றம் போட்டு ரிட் எடுக்கவும் என்னால் இயலும். அதுக்கு ஒரு 15-20 லட்சம் செலவழியும். நான் என்னுடைய மக்களோட காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பலை. நான் வெளியால் கதைப்பேன், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவதாக சபாநாயகருக்கு எதிராக போட்டுக்கணும். 77 நாள் என்ன கதைக்க விடையில பாராளுமன்றத்தில். அது எங்களுடைய 27,000 மக்களை 77 நாள் குரலை நசுக்கினதுக்கு சமன். அப்போவே போட்டுக்கணும். இந்த வரைக்கும் நான் யாருக்குமே வழக்கு போட்டதில் உங்களுக்கு தெரியும். போடணுமா இருந்தால் பாராளுமன்றத்தில் தான் ஆரம்பிக்கும். செய்யாதது வந்தப்ப இந்த தீவு பகுதிகளில் செய்யலை. அடுத்தது வலிகாமன் தெற்கும் கிழக்கும் செய்யலை. அதை விட அந்த அவ்வளோதான். வல்லுவத்துறை நான் ஃபுல் க்ளீன். அது வல்லுவத்துறை இன்னும் ரிஜெக்ட் பண்ணப்படவும் மாட்டுது. எனக்கு இது யாழ்ப்பாணத்தோட சின்ன சந்தேகம் இருக்குது, ரிஜெக்ட் பண்ணப்படலாம் ஒன்று. ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, என்னுடைய வேட்பு நிராகரிக்கப்பட்டால், யாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு போட சொல்லி நான் தாழ்மையோட கேட்கிறேன். மேயர் வேட்பாளராக உங்களுடைய சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை நியமித்திருப்பதாக சொல்லியிருக்கிறோம். அவருடைய வதிவிடம் தொடர்பான ஒரு சிக்கல்களும் ஒருவேளை வெற்றி பெற்றால் அது சவாலுக்கு உட்படுத்தப்படலாம். சவாலுக்கு உட்படுத்தலாம். அவங்களுக்கு முதல் தெரியும் மணிவண்ணனுடைய இதையும் சவாலுக்கு உட்படுத்தினவே அது கடைசி அந்த இதை சுமந்திரன் விட்ரோ பண்ணினவர். நான் நினைக்கிறேன் எங்கள்ட்ட இந்த ஜாழ்ப்பாண நொமினேஷனில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. என்னென்றால் அவள் அதுக்குரிய சட்டத்தை தேர்தல் ஆணையாளர்கிட்ட கேட்டு நான் அப்போ அவர் சொல்லியிருக்கார், இந்த சட்டத்தில் ஒரு சரத்தும் சொல்லவில்லை, இந்த இடத்துல பெர்மனண்டாக வசிக்கணும்னு வதிவிட முகவரியன்னு தான் போட்டிருக்கு. அப்போ ரிசர்டன் அட்ரஸ் தான் இருக்குது. யாராவது வழக்கு போட்டால் அது சம்மந்தமாக வழக்கு போகும். ஆனால் அந்த வழக்கு முடியறதுக்கு முன்னாடி கௌசல்யா MP ஆயிடுவா. நான் மாநசபைக்கு வருவேன் நம்பிக்கை. தேர்தல் முடியும் வரை தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு பின்னர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறார் உள்ளூராட்சி விளங்கிட. இப்போ தேசிய தேர்தல் முடியும் வரை கூட்டுக்களை வைப்பதற்கு தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்குவது என தெரிவித்துவிட்டு பின்னர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கும். தேசிய மக்கள் சக்தியோட நான் நினைக்கிறேன் என்னுடைய உறவு நான் தெளிவாக நான் நிறைய கதைக்கிறது சொல்கிறாரு. இனிமேல் நான் சொன்னான் உங்களுக்காக நான் உயிரை கொடுப்போம்னு சொன்ன அதே வாயால் சொன்னான். இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட எந்த தொடர்பும் எனக்கு இருக்காது. ஏனென்றால் அது என்ன ஜனாதிபதி வாராண்டதுக்காண்டி தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு வடிவாகவே தெரியும். இப்போ கூட 70 அரெஸ்ட் பண்ணல. ஆனால் ராவணா அர்ச்சனோட ஃபோனை ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய இலங்கை காவல்துறை திட்டமானதாக இருக்குது. என்பிபியோடு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் பாராளுமன்றத்துக்கு போகணும்னா எனக்கு அனுபவம் குறைவு. போன அப்புறம் தான் எனக்கு விளங்குது. நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்பிபி தானே. என்பிபிக்கு எங்களுடைய வாக்களை இந்த முறை உள்ளூராட்சி சபையில் கொடுப்பமா இருந்தால் நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசி உலையாக இருக்கும் நினைக்கிறேன். மாநகர சபையில் ரிஜெக்ட் பண்ணப்படுறதுக்கான காரணம் மாநகர சபையில் மேபி ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த அட்ரஸ் பிரச்சனை இல்லையா. இப்போது எங்களுடைய ஃபார்மில் வந்து அந்த என்ன சொல்கிறது ஐடென்டி கார்டு உறுதிப்படுத்தாமல் சிலதுகள் இருக்குது. மற்றது பர்த் சர்டிஃபிகேட் உறுதிப்படுத்தாமல் சிலதுகள் கொடுத்துருக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதால் பெரும்பாலும் 100க்கு 95% ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சாத்தியபூர்வம் ஒரு மாணவர்கள். எந்த சபையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நம்புறீங்க? நான் நினைக்கிறேன்னா சாவச்சேரி, அதை விட வலிகாமம், பருத்தித்துறை, வடமராட்சி நான் வெளிவரணும்னு நினைக்கிறேன். மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் தீர்ப்பு மாயசன் தீர்ப்பு. மே மாதம் தீர்ப்பு வந்து உங்களுக்கு பாதகமாக வரும்னு சொல்லி பார்லமெண்ட் உறுப்பினர் பதவி வந்து இப்படித்தானே. அப்போ நான் கதைக்கிறதா இருந்தால் பாராளுமன்றத்தில் தான் கதைக்கணும் இல்லை. நான் என்னுடைய சொந்த யூடியூப்லேயே நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அது மக்களுக்கு போகும். நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் தன்னிச்சையாக சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும். வழக்கில் நீதிபதி எடுத்தோன்னே படாரண்டு உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரைக்கும் நிப்பாட்ட மாட்டேன். அதுக்கு ஒரு கொமிட்டியை ஃபார்ம் பண்ணணும். அந்த கொமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கொமிட்டி டிசைட் பண்ணணும். மறுநாள் எத்தனை நாள் நிப்பாட்டுறேன்.
ஆனால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய விமல் ரத்நாயக விரும்பி ஸ்வஸ்திகா அருள்லிங்கத்தினுடைய பேரை நான் பாவிச்சதாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் மேலே இருந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது அர்ச்சுனாக்கு 8 உள்ளூராட்சி தேர்தல்கள் முடியும் வரை கதைக்க தடையன்று. இது உங்களுடைய தமிழ் மக்களுக்கு சிம்பிளாக விளங்கும். இதோட உங்களிடம் விளக்கங்களே ஒரு விளக்கமும் கோரப்படவில்லை. நான் இல்லாத அதான் சொல்றது இல்லாத ஒரு இடத்துல வையக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல இல்லாத நேரத்தில் வை இருக்கிறேன். நான் இருந்து வயதாலும் வழியால் வரக்கூடிய மாதிரி செய்திருக்கிறேன். இது ஒரு தமிழருக்கான ஒரு பெரிய இதென்று தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் சில பேர் என்ன கடிச்சு கொண்டிருக்கிறீர்கள் பர்சனலாக நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் தம்பி. நானும் விட்ரோ பண்ணி போயிட்டா திருப்பியும் நீங்கள் 2009ஆம் ஆண்டு அரசியலுக்குள்ளே போயிட்டு அது உங்களை பொறுத்து யாரும் எனக்கு அடிக்கிற பிரச்சனை இல்லை. நான் தெளிவாக நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் எனக்கு அடிக்கிறேன்டா எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் அடிச்சு கொண்டிருக்க NPP வின் பண்ணி கொண்டிருக்கு. தயவுசெய்து உங்களோட கண்ணை மட்ட பக்கம் திருப்புங்கோ. என்னுடைய பர்சனலாக இருந்து அடியுங்கோ. நான் காசு களவெடுத்து நான் பேங்கில் காசு இருக்குது பெரிய விழாவில் வீடு கட்டிட்டு அதுகளை அடியுங்கோ. ஒரு பிரச்சனை இல்லை. ஊரில் சந்திக்காரன் கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அவங்க ஊரில் போய் சந்தியில் கேளப்பு. ஆனால் என்னோட மெர்சிடிஸ் பென்ஸ் லக்ஷ்மன் அவன் நீங்கள் கேட்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து தேடி பார்க்கலாம். நான் அது பயங்கரமாக பெட்ரோல் வர குடிக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் தெளிவாக என்னென்றால் என்ன தாக்குறதை விட்டுட்டு தயவு செய்து தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய டைமை யூஸ் பண்ணுவோம். நான் நாளைக்கு பாராளுமன்றத்துலேருந்து விலத்தி போயிடுவேன். அப்போ நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரவும் இல்லை. கடைசியாக நீங்கள் துட்டு கொண்டு வந்து மட்டும் எங்கள்ட ஆளை காணின்னு பார்க்காம நீங்கள் அந்த சக்தியை தயவு செய்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் ஏதாவது பிரயோசனம் பண்ணுறதுக்கு செலுத்துவோம். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் முதலமைச்சராக கடவுள் நான் நினைக்கிறேன் மாநசபை தேர்தல் அவர் இப்போதைக்கு நடத்த மாட்டினேன். அவர் உள்ளூராட்சி தேர்தலை வச்சு தான் நான் டிசைட் பண்ணிவினா மாநசபை நடத்துறதா இல்லையாண்டு. நான் நினைக்கிறேன் NPPக்கு ஒரு பயங்கர தோல்வி கொண்டு வரும். உங்களோட தமிழ் கட்சிகள் இந்த மாதிரி வெல்லுமென்று நான் எதிர்பார்க்குறேன். நான் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். நானே சொல்லியிருக்கிறேன் கயேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு என்னுடைய ஜாழ்ப்பாணத்தில் என்னுடைய ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் எனக்கு போடப்படுற ஓட்டுகள் அவ்வளவும் கயேந்திரமார் பொன்னம்பலம் அவருடைய வேட்பாளருக்கு போட சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். நான் சில மச்சுகள் முடியும் வரைக்கும் தான் கஷ்டப்படுறேன். மச்சு முடிஞ்சு விசில் ஊதி நான் பிறகு மச்ச பேர் ஜோதிச்சு வித்தியாசம் இல்லை. விசில் எனக்கு எதிராக ஊதுப்படும். அது 100% சந்தேகம் இல்லை. எனக்கு ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்படும். அது பிரச்சனை இல்லை. கயேந்திரமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சிக்கு என்னுடைய வாக்கள் அவ்வளவும் ஜாழ் மாநகர சபைக்கு மட்டும் போடும்படி கேட்டுக்கொள்ளும். தமிழ் தேசிய கட்சியில் நீங்கள் வடிவாக பார்த்துட்டீங்கன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற நான் ஒரு நாள் கூட பேடாக ட்ரீட் பண்ண இல்லை. என்ன நானும் வேறு பக்கத்தில் இருக்கிறேன். வெறுமடா சப்பாத்தில் வர இடிக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட பேட் அந்தளவுக்கு ஜென்டில்மேன். அதால் தான் நான் சொல்கிறேன் என்றால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தையடி விகார சம்பந்தமான கருத்துக்கள் எனக்கு எதிர்கருத்து இருந்தாலும் என்னடா காணி உரிமையார் இல்லாதால் தேசிய மன்றத்துக்கு இல்லை நான் நினைக்கிறேன் சுமந்திரன் உட்பட ஸ்ரீதரன் எல்லாருமே விலை போனாக்கள். உங்களுக்கு பார்த்துருமேல் கிட்டத்தில் ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருப்பார் ஸ்பீச்சில் தான் NPPக்கு சப்போர்ட் உண்டு பார்த்துனீங்களே. ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய கயேந்திரமார் பொன்னம்பலம் கூட எங்களோட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டு வந்து அர்ச்சனா எங்கே ஓட் பண்ணுறாரு. நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணினா. அவர் சொன்னவர் நீங்கள் எனக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க நன்றியாக போண்டு. எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை. என்னுடைய இதே DCC மீட்டிங்கில் அர்ச்சுனாவை சாவச்சேரியை விட திலத்தினா நெல்லமண்டு சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவப்பட்டிருந்தேன். அவரோட சொன்னால் அண்ணா எனக்கு சரியான மனம் இப்போ வலிக்குது. நீங்கள் வைத்தியசாலையில் என்ன விட்டு திலத்தினா நெல்லமண்டு உங்களோட கையேந்திரன் சொல்லியிருக்கிறாரு தான் ரைட் அப்படியே நான் கேட்டு பார்க்குறேன்னு சொன்னேன். இப்போதைக்கு இருக்கிற அந்த மாற்றுத்தலைமை என்றதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஸ்ரீதரனுக்கோ சுமந்திரனுக்கோ எந்த வாக்குகளையும் விடக்கூடாதுன்றது என்னுடைய பழிவான வேண்டுகோள். எதிர்காலத்தில் அவர்களோட கூட்டு சேர ஒரு நாளும் கூட்டு சேர போகிறேன். நான் எப்போவுமே தனி வடிவம். நான் இல்லாத இடத்துல இப்போ வேறு யார் நிற்கணுமன்றதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரிதான். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வளமை போல எங்களுடைய இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சின்னமாகிய வீண சின்னத்தில் கேட்கறதுக்கான முழு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கொள்கைகள். அதாவது யுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் யுத்தம் நடந்து முடிந்த பிறகும் எங்களுடைய மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களுடைய செயல்பாடுகளை அணுகுமுறைகளை முன்னெடுத்து வந்திருந்தோம். நாங்கள் அதை தொடருவோம். உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சி புரிந்த பொறுப்படுத்த சபைகளிலும் அதே நேரத்தில் எடுத்தவர்களுக்கு ஆதரவு கோரி நாங்கள் ஆதரவு கொடுத்தும் மக்கள் நலன்களை முன்னிறுத்தி எல்லாத்தையும் செய்து வந்தோம். அது தொடரும். அதனுடன் வர இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் எங்களுக்கு ஆதரவை தருகின்ற பொழுது எங்களுடைய கொள்கைகள் வேலைத்திட்டங்கள் அணுகுமுறைகள் எங்களுடைய அனுபவங்களுக்கு ஊடாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம். உங்களுக்கு தெரியும் 3 ஆணாக்கள், அதாவது மக்களுடைய
அரசியல் உரிமை பிரச்சனை, அன்றாட பிரச்சனை, அபிவிருத்தி, இந்த மூன்று ஆணாக்களை முன்னிறுத்தி எங்களுடைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். நன்றி. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் இறுதி தினம் என்றான நிலையில் வேட்புமனுக்களை பரிசீலிப்பதற்கான கலந்தாய்வு கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது. இதன்போது சில தமிழ் கட்சிகளின் வேட்புமனுக்கள் அதிகமாக நிராகரிக்கப்பட்ட நிலையில் குழப்பமான சூழ்நிலை உருவானது. இது தொடர்பில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கருத்து தெரிவித்ததுடன் யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் கருத்து தெரிவித்தார்.